ஓகே, வெல்கம் டு நெக்ஸ்ட் லெவல் அகாடமி. நம்ம நேற்று பார்த்தது என்ன பார்த்தோம்னா குடிமையியல்ல, அதாவது பாலிட்டி சிவிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், எக்ஸப்டட் கொஸ்டின் ஃபார் பிசி அண்ட் எஸ்ஐக்கு பார்த்தோம். அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாம நம்ம சேனல்ல கண்டினியூவா எல்லாமே போட்டுக்கிட்டே இருக்காங்க. சைக்காலஜிக்கு நெக்ஸ்ட் மந்த் வைஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல டாப் 10 கரண்ட் அஃபேர்ஸ், டாப் இம்பார்ட்டன்ட் எல்லாமே போட்டுட்டே இருப்பாங்க. இப்ப நம்ம பார்க்க போறது பொருளாதாரம், அதாவது எக்கனாமிக்ஸ்ல இதெல்லாம் கேட்கலாம், இந்த கொஸ்டின்லாம் கேட்க வாய்ப்பு இருக்கு பிசிஎஸ் அண்ட் எஸ்ஏ எக்ஸாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு குறிப்பிட்ட கொஸ்டின்ஸ் கலெக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் ஆட் ஆகி தான் இருக்கும். அதனால நம்ம கொஸ்டின் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன், இந்திய ரூபாய் குறியீடு எந்த ஆண்டு வடிவமைக்கப்பட்டது? அதாவது இந்திய ரூபாய் குறியீடு நமக்கு இதுதான் தெரியும். அது எந்த ஆண்டு வடிவமைக்கப்பட்டதுன்றது கேள்வியா கேட்டிருக்காங்க. 2010 ஜூலை 15. ஓகே, முதல் ஃபேக்ட், இந்த ஜூலை 15 கல்வி வளர்ச்சி நாளா கொண்டாடுறாங்க. அது யாரோட பிறந்த நாள் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இந்த குறியீடு இருக்குல்ல, இந்த சிம்பிள சொல்றாங்க. ஓகே, இந்திய ரூபாய் குறியீடு அதை சொல்றாங்க. அதை வடிவமைச்சர் பேர் என்னன்னா உதயகுமார். அவர் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் கமெண்ட் போட்டுருங்க. ஓகே, இப்ப ரீசன்ட் நியூஸ், இந்த சிம்பிளை பத்தி ரீசெண்டா ஏதாவது கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கானா? இருக்கு. ஓகே, நம்ம பட்ஜெட், மாநில பட்ஜெட் போடுவாங்கல்ல, நம்ம தமிழ்நாட்டுல மாநில பட்ஜெட் போடும்போது இந்த சிம்பிளுக்கு பதிலா அவங்க ரூ யூஸ் பண்ணிருக்காங்க. ரூபாய், அந்த ரூவை மட்டும் யூஸ் பண்ணிருக்காங்க இந்த சிம்பிள். அதனால அந்த மத்திய அமைச்சரவையில இருந்து கடும் எதிர்ப்பு வந்திருக்கு. எதுக்குன்னா, உங்களுக்கு தான் ரூபாய் சிம்பிள் இப்படின்னு கொடுத்துருக்கோம், உங்களோட தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு நபர் தான் இதை வடிவமைச்சிருக்காரு, அப்ப நீங்க அவரே அவமதிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி பல கருத்து வேறுபாடுகள் மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் கண்டினியூவா நடந்துகிட்டே இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஊழல் தடுப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு? ஊழல் தடுப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1988. ஓகே, இதை நல்லா நான் வச்சுக்கணும். ஊழல் தடுப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு, ஏதாவது ஷார்ட்கட் போட்டு வச்சுக்கோங்க, 88 இருக்கு. ஊழல் தடுப்பு சட்டம் ஓகே இயற்றப்பட்ட ஆண்டு 1988. இதற்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட், ஒரு பொருத்துகள் கொடுத்திருக்காங்க. என்னென்ன கொடுத்திருக்காங்க? தேசிய பசுமை தீர்ப்பாய சட்டம். ஓகே, அடுத்து பல்லுயிர்மை பாதுகாப்பு சட்டம். சரி, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம். அடுத்து வன பாதுகாப்பு சட்டம். ஓகே, இது எனக்கு தெரிஞ்சு நான் எப்படி உங்களுக்கு ஷார்ட்கட்ல நான் எப்படி வச்சிருக்கேன், நீங்க எப்படி ஷார்ட்கட் வச்சுக்கலாம் உங்க விருப்பம். நான் சொல்றதே வச்சுக்கிட்டாலும் ஓகே. ஆனா இயர்ஸ் டேட்ஸ்லாம் ஷார்ட்கட் இருந்தா அது கடைசி வரைக்கும் மறக்காது. அதுவும் நம்மளுக்கு தெரிஞ்ச சுத்தி இருக்க ஆட்கள் சில ஷார்ட்கட்லாம் என்னால வெளியே சொல்லவே முடியாது, அந்த மாதிரி ஷார்ட்கட் போட்டு வச்சிருப்பான். அதனால உங்களுக்கு ஷார்ட்கட்ன்றது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா மாதிரி நீங்க போட்டு வச்சுக்கணும். இப்ப நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு நான் சொல்றேன். உங்களுக்கு அது ஓகேனா பாருங்க, இல்ல நீங்க தனியா ஷார்ட்கட் நீங்க வச்சுக்கலாம். தேசிய பசுமை தீர்ப்பாய சட்டம். எனக்கு தெரிஞ்ச எனக்கு தெரிஞ்ச இந்த பசு இருக்கு, பசுவோட பால், பசுல பால் எங்க ஏரியால எல்லா ஏரியாவும் கிடைக்கும். பால் 10 ரூபாய்க்கே கிடைக்குது. அப்ப தேசிய பசுமை தீர்ப்பாய சட்டம் 2010. இப்படிதான் என்னோட ஷார்ட்கட் இருக்கும். தேசிய பசுமை தீர்ப்பாய சட்டம் 2010. நெக்ஸ்ட், பல்லுயிர்மை பாதுகாப்பு சட்டம். எனக்கு இதெல்லாம் ஞாபகம் வராது. பல்லுன்னு பார்த்தாலே 2002. இப்ப நான் பேசிட்டு இருக்கும் போது 2 பல்லு தெரியுதா? அப்ப 2 பல்லுயிர்மை, இந்த பல்ல மட்டும் எடுத்துக்கிட்டேன் 2002. நெக்ஸ்ட், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் அது 1986. நம்ம வாக்கிங் போறதா இருந்தா என்ன பண்ணுவோம்? 6 மணிக்கு வாக்கிங் போவோமா, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். 6 to 8 வாக்கிங் போவோம். 68ன்னு போட்டுறாதீங்க, அதுக்குன்னு 86 இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட், வன பாதுகாப்பு சட்டம். வன பாதுகாப்பு சட்டம் ஏதோ ஷார்ட்கட் வச்சுக்கலாம், 1980. ஓகே, வன பாதுகாப்பு சட்டம் 1980. வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் எப்போ போட்டாங்கன்னா 1972. 1973ல நம்ம ஏற்கனவே ஃபெப் கரண்ட் அஃபேர்ஸ்ல சார் சொல்லியிருப்பாரு. 1973ல நமக்கு புலிகள் பாதுகாப்பு சட்டம். புலி குறைஞ்சிட்டே வர்றதுனால அதுக்கான பாதுகாப்பு சட்டம் போட்டிருப்பாங்க. வேற எதுக்கு போட்டிருக்காங்க? முதலைகளுக்கு போட்டிருக்காங்க. முதலைகளுக்கு 1976 முதலைகள் பாதுகாப்பு சட்டம். இந்த மாதிரி நிறைய சட்டம் இருக்கு. அது எப்படியாச்சும் இந்த மாதிரி ஷார்ட்கட் வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம்.
ஓகே, நாலாவது கேள்வி என்ன கொடுத்திருக்காங்க, ஒரு பொறுத்துக. இலங்கை, ஆஸ்திரேலியா, மலேசியா, சவுதி அரேபியா, இங்கிலாந்து. இந்த பக்கம் என்ன கொடுத்திருக்காங்க, பவுண்ட், ரியால், டாலர், ரிங்கிட், ரூபாய். அப்ப இந்த கொஸ்டின் பார்க்கும்போதே தெரியுது, இந்த பக்கம் நாடுகளோட பெயரும் இந்த பக்கம் அவங்களோட பணத்தின் பெயரும் கொடுத்திருக்காங்க. நம்மளோட நாட்டோட பணத்தின் பெயர் ரூபாய், ருப்பி. அப்ப ரூபாய்ன்ட்டு வேற ஒரு இடத்துலயும் இருக்கு, ஏன்னா இந்த இந்தியா இல்ல. அப்ப ரூபாய், இலங்கைக்கு ரூபாய். அப்ப 1. இலங்கையிலயும் ரூபாய், பாகிஸ்தான்லயும் ரூபாய், இந்தியாலயும் ரூபாய். அடுத்து ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியால நமக்கு டாலர். ஆஸ்திரேலியால டாலர். ஓகே, ஆஸ்திரேலியால டாலர். வேற எங்கன்னு பாத்தீங்கன்னா கனடாலயும் டாலர். ஓகே, ஆஸ்திரேலியா டாலர், கனடா டாலர். நெக்ஸ்ட் மலேசியா. மலேசியாக்கு வந்து ரிங்கிட். மலேசியாக்கு ரிங்கிட். நம்ம ஷார்ட்கட்டுக்கு வரோம். மலேசியால இங்க இருக்க தமிழர்கள் மலேசியாவுக்கு வேலைக்கு போனா ரிங்குன்னு சுத்த வேண்டியதான். ஓகே, அப்படிதான் ஞாபகம் வச்சிருக்கேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. மலேசியா ரிங்கிட். தேர்டு சவுதி அரேபியா, ரியால். சவுதி அரேபியா ரியால். உண்மையா நான் எப்படி இருக்கு ஷார்ட்கட் வச்சிருக்கேன்னா, உண்மையா நம்ம வாழ்க்கை எவ்வளவு கஷ்டமானதுன்ட்டு சவுதி அரேபியா போய் பார்த்துதான் தெரியும். அங்கதான் ரியல் லைஃபோட கஷ்டம் தெரியும். அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறேன். ஓகே, மலேசியாவுக்கு ரிங்கிட், சவுதி அரேபியாவுக்கு ரியால், இங்கிலாந்து பவுண்டு. இங்கிலாந்து பவுண்டு. ஓகே, அகைன் சொல்றேன். இலங்கை, பாகிஸ்தான், இந்தியாவுக்கு ரூபாய், ஆஸ்திரேலியா டாலர், அமெரிக்காவும் டாலர், அடுத்து கனடாவும் டாலர், மலேசியாவுக்கு ரிங்கிட், சவுதி அரேபியாவுக்கு ரியால், இங்கிலாந்துக்கு பவுண்டு. ஓகே, இது வந்து எந்த லெசன்ல இருக்குன்னா, புக்ல பணம் மற்றும் கடன் அப்படின்னு ஒரு லெசன்ல ஒரு பாக்ஸ் கண்டென்ட். இத கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. வேற எந்தெந்த நாட்டுல என்னென்ன பேர் சொல்றாங்க, ஐரோப்பியா ஒன்றியம். ஐரோப்பியா ஒன்றியம்ல யூரோ. ஐரோப்பியா ஒன்றியம்ல என்ன சொல்றாங்க, யூரோ. இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். யூரோப்பியன் யூரோ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இஇ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். கனடா டாலர் பார்த்துட்டோம். ஜப்பான். ஜப்பான் யென். ஜப்பான் யென். சீனா யுவான். சீனா யுவான். சீனா பயணி யுவான் ஒருத்தர் இருப்பார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சீனா யுவான். ஓகே, நேத்து இப்ப நம்ம பாக்குறது பொருளாதாரத்துல 4வது கொஸ்டின். நேத்து நம்ம பாலிட்டிக்கான எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் போட்டிருந்தோம். அதுல நாடாளுமன்றத்தோட பெயர் பார்த்திருந்தோம். அதுல உங்களுக்கான கேள்வி, நேத்து அந்த வீடியோ பார்த்திருந்தீங்கன்னா தெரியும், அமெரிக்கால நாடாளுமன்றத்தோட பேர் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல போடணும். ஏன்னா நேத்து அந்த வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்த்தவங்களுக்கு தான் அதோட ஆன்சர் தெரியும். ஓகே, அடுத்த கேள்வி. இந்தியாவில் முதலில் வருமான வரி அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு. அதாவது ஃபர்ஸ்ட் ஓகேவா, ஃபர்ஸ்ட் இந்தியாவுல வருமான வரி, இன்கம் டேக்ஸ் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1860. சர் ஜேம்ஸ் அப்படின்றவர் வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாரு. ஓகேவா, ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். 1860 சர் ஜேம்ஸ். அடுத்து டிட்கோ தொடங்கப்பட்ட ஆண்டு. டிட்கோ தொடங்கப்பட்ட ஆண்டு. டிட்கோ டான்சி நிறைய வந்து நமக்கு வந்து 7th லெசன்ல இருக்கு. ஓகேவா, 10th புக்ல எக்கனாமிக்ஸ்ல 7th லெசன்ல இருக்கு. டிட்கோ ஃபுல் ஃபார்ம் சொல்றேன், நல்லா தெளிவா கவனிச்சுக்கோங்க. இப்ப இருக்க ட்ரெண்ட்ல வந்து இந்த மாதிரி கொடுத்துட்டு ஃபுல் ஃபார்ம் கேட்கறாங்க. எப்படி கேட்கறாங்க, அதை தப்பா 4 ஆப்ஷன் கொடுத்தோம் கேட்கறாங்க. இல்ல ஃபைண்ட் த கரெக்ட் பேர்ஸ் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க, எந்தெந்த பேர் கரெக்ட். அதனால இந்த மாதிரி ஷார்ட் ஃபார்ம் இருந்துச்சுன்னா அதோட அப்ரிவேஷன், அதோட நீண்ட தொகுப்பு நமக்கு என்னன்னு தெரியணும். இப்ப டிட்கோ தமிழ்நாடு டெவலப்மெண்ட் தமிழ்நாடு இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். இன்னொரு பாருங்க, டிட்கோக்கு தமிழ்நாடு இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். இது தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து 1965 சொல்லியிருக்காங்க. டான்சி அதே மாதிரி, டான்சியும் 1965 தான் தொடங்கியிருப்பாங்க. இதோட எக்ஸ்பிளனேஷன் தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். இதையும் 1965 தான் தொடங்கியிருப்பாங்க. இதுவும் தமிழ்நாடு இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். இது அது என்ன சொன்ன, தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் கார்பரேஷன் லிமிடெட் அப்படின்னு புக்ல இருக்கும். நெக்ஸ்ட், இந்தியாவில் 5ஆண்டு திட்டம் என்னும் கருத்து எங்கிருந்து பெறப்பட்டது? சோவியத் ரஷ்யா. சோவியத் ரஷ்யால இருந்து பெறப்பட்டிருக்கும். இப்ப 5ஆண்டு திட்டம் இல்ல, 5ஆண்டு திட்டம் பதிலா இப்ப இருக்கிறது வந்து நிதி ஆயோக். ஓகேவா, நெக்ஸ்ட் பொறுத்துக.
ஓகே, புரட்சிகள் பத்தி கேட்டிருக்காங்க. புரட்சிகள் ரொம்ப ரொம்ப முக்கியன்றதுனால நம்ம வந்து அதை வந்து ஷார்ட்ஸா கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ பார்த்து முடிச்ச உடனே அந்த ஷார்ட்ஸ் போய் ஃபர்ஸ்ட் பார்த்துருங்க. எல்லா புரட்சியும் கொடுத்துருப்போம். தங்க நார் புரட்சி, வெள்ளி நார் புரட்சி எல்லாமே கொடுத்துருக்கோம். இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். வெள்ளி, இளஞ்சிவப்பு, மஞ்சள், சாம்பல். வெள்ளி புரட்சி வந்து நமக்கு முட்டை. ஓகே, நெக்ஸ்ட் இளஞ்சிவப்பு இறால். இறால் இளஞ்சிவப்பா இருக்கும், பார்த்தா தெரியும். நெக்ஸ்ட் மஞ்சள், எண்ணெய் வித்துக்கள். மஞ்சள் புரட்சி இருக்கு, எண்ணெய் வித்துக்கள். சாம்பல், உரம். சாம்பல் வந்து உரம். 9வது கேள்வி, திட்ட விடுமுறை காலம் என்னன்னு கேட்டிருக்காங்க. 1966, 1969. ஃபர்ஸ்ட் திட்ட விடுமுறை காலம். நம்ம இதோட பேஸ் தெரியலன்னா நமக்கு இது புரியாது என்ன கொஸ்டின். திட்ட விடுமுறை காலம் இந்த இயர் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நாட்டில் வந்து சுதந்திரத்துக்கு அப்புறம் 5 ஆண்டு திட்டங்கள் வந்து கொண்டு வந்தாங்கன்னு தெரியும். அது எங்கேருந்து எடுத்தாங்க? சோவியத் யூனியன், ரஷ்யான்னு பார்த்தோம் கொஞ்ச நேரம் முன்னாடி. அந்த 5 ஆண்டு திட்டத்தில் ஆரம்பத்தில் 1951 முதலாம் 5 ஆண்டு திட்டம். இது ஹரட் டோமார் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹரட் டோமார் மாதிரியை பின்பற்றியது சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் 56, 61 இது பிசி மெகனோபிஸ். இது வந்து வேளாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பாங்க. இது வந்து தொழில் முன்னேற்றத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகும்னா மூணாவது 5 ஆண்டு திட்டம். மொத்தம் 12 5ஆண்டு திட்டங்கள் இருக்கு. அந்த 12வது 5 ஆண்டு திட்டம் தான் கடைசியான 5 ஆண்டு திட்டம். அதை வந்து பாதியிலே நிப்பாட்டிட்டு அதுக்கு பதில் தான் நமக்கு வந்து நிதி ஆயோக் கொண்டு வந்துருவாங்க. நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா, நிதி ஆயோக் கொண்டு வந்திருப்பாங்க. இந்த 3rd 5 ஆண்டு திட்டம் என்ன ஆகும்? தோல்வி அடைஞ்சிரும். இது ரெண்டும் வெற்றி அடைஞ்சிரும். இலக்கு நிர்ணயிச்சிருப்பாங்க, அந்த இலக்கை விட அதிகமாக கொண்டு வந்து வெற்றி அடைஞ்சிரும். இந்த 3rd 5 ஆண்டு திட்டம் வந்து என்ன ஆகும்னா 3வது 5 ஆண்டு திட்டம் போர்கள் நடக்கும். இந்த சின்ன போர், அந்த போர்கள்னால அது இலக்கை வந்து அடைய முடியாது. அதனால திட்ட விடுமுறை காலம்னு கொண்டு வந்திருப்பாங்க. 66ல இருந்து 69, ஒரு 3 வருஷம். இதை தான் வந்து நமக்கு திட்ட விடுமுறை காலம் வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த காலகட்டத்தில் ஓராண்டு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வேளாண்மை, தொழில்துறை இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்திருப்பாங்க. அடுத்த கேள்வி, இந்திய ரயில்வே முதலில் வைஃபை வசதியை எந்த ரயில் நிலையத்தில் தொடங்கியது? இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் TNUSRB-ல. இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகே, அப்ப பெங்களூர்ல தான் ஃபர்ஸ்ட் வைஃபை வசதி கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? இந்த வீடியோ இதோட முடியுது. இதுக்கப்புறம் உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும்னு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல அடுத்தடுத்து நிறைய வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கோம். ஷார்ட்ஸ் போட்டுட்டு இருக்கோம், கரண்ட் அஃபேர்ஸ் போட்டுட்டு இருக்கோம். எல்லாமே வந்து நம்ம அடுத்த மாசம் இருக்க பிசியையும் டிசம்பர் மாதம் இருக்கும் எஸ்ஏயும் நோக்கி போயிட்டு இருக்கு. அதனால உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. கேட்குற கொஸ்டினுக்குலாம் கமெண்ட் பண்ணி இன்டராக்டிவா இருங்க. அடுத்து உங்களுக்கு என்ன வீடியோ வேணும்னு கேட்டீங்கன்னா அதையும் நம்ம ஸ்டாஃப்ஸ் எடுத்து போடுவாங்க. ஓகேவா? தேங்க்யூ.